வணக்கம். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் இருந்து என்னோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி அவங்களுக்கு வந்து லீவ் விட்டாங்க. எனக்கு கண்டினியூ வந்து ஒரு 10 டேஸ் லீவ். நெக்ஸ்ட்டு மண்டே தான் வந்து ஸ்கூலு. காலையில் எழுந்து வரும்போதே காக்கா கத்திட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து காக்காக்கு பிரசாதம் வச்சுட்டு அப்படியே வாசலாம் தெளிச்சுட்டேன். அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காக்கா சாப்பிட்டு இருக்குது. அங்கே கொண்டே வச்சோன்னா பறந்துரு பயந்துட்டு. அப்புறம் சரி ஓகே கோலம் போட வரலான்னு பார்த்தா மாடுக்கு வந்து நின்றுட்டு இருந்துச்சு. குட்டி கண்ணுக்குட்டிக்கவை. சரி ஓகே வீட்டில் வந்து நேற்று துளசி மாடத்துக்கும் நம்ம உள்ளே வச்சு பிரசாதம் ரெண்டு வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ 4 வாழைப்பழம் இருந்தங்காட்டி ஃபஸ்ட்டு அந்த கண்ணுக்குட்டியில் 2 ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே அந்த பக்கம் இருந்து இன்னொரு மாடு வந்துச்சு. சரி அந்த மாட்டுக்கு ஒன்று கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் நிறைய மாடு இருந்தங்காட்டி சரி இன்னொன்று கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த மாடு வந்து போவே மாட்டேன்ருச்சு. அதனால் 2 வாழைப்பழத்தையும் அந்த மாட்டுக்கே கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து கோலம் போட்டேன். இது வந்து உங்களுக்கு கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 10 மணி நேரம் இந்த பக்கம் இடத்த விட்டே போகல. அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக அந்த பக்கம் போனேன் தான் அப்புறம் வந்து கோலம் போட்டேன். ரொம்ப பழகின மாதிரியே கூடவே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. நம்மளை எப்படியே எனக்கு கீழே தள்ளிவிட போகுது அப்படின்னு நினைச்ச நல்ல வேலை வந்து அதுக்கப்புறம் அப்படியே கம்முன்னு போயிருச்சுங்க. மார்கழி முடி இருக்குன்னு ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. அதுதான் ஒரே வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நாம வந்து நான் ஆஸ் யூஷுவல் வந்து நேரமே தான் வந்து கோலம் போட்டுருவேன். இருந்தாலும் மார்கழி மாதம் அப்படிங்கிறப்ப ஒரு தனி வைப் தானே. யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுங்க. அவர் ஒரு வழியாக வந்து கோலம் போட்டு முடிக்கிறக்கே எனக்கு வந்து 6:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நவாச படிக்கலாம் விளக்கேற்றிட்டு உள்ளே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தம்பி உங்களுக்கு லீவ் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்கிறேன்.